முதல் 3 மாதத்துல நிறைய மெடிகேஷன்ஸ் சாதாரணமாக எடுக்கவே கூடாது. அதை அந்த ஃபோலிக் ஆசிட்டு, வைட்டமின்ஸ் தவிர வேறு எதுவும் எடுக்கக்கூடாது. ஆனால் சில பேர் ஏதோ ஒரு சிக்னஸ்னால மாத்திரைகள் சாப்பிட்ருக்காங்க. சப்போஸிங் அவங்களுக்கு வந்து வலிப்பு வலி நோய் வருது, எபிலெப்டிக்குன்னுவாங்க. அவங்கள சில மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. அதை மாதிரி ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஹார்ட்டில் வால்வ் போட்டுட்டு அவங்களுக்கான ஆன்டிகோஆகுலண்ட் மருந்து கொடுப்பாங்க, ரத்தம் உறையாத தன்மைக்கான மாத்திரைகள். அந்த மாதிரி மாத்திரைகளை வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் ஏற்கனவே நோய் இருந்தால் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாத்திரைகள் சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிறத கேட்கணும். சில மாத்திரைகள் சாப்பிட்லாம், சிலது சாப்பிடக்கூடாது. ஸோ எந்த டாக்டரை பார்க்குறாங்களோ அந்த டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடலாமா வேணாமான்னு பார்த்துக்கணும். சில மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். சிலது வலிப்பு நோய் இருக்கிறாங்கன்னா அந்த மாத்திரை சாப்பிடணும். சிலது வந்து இந்த இந்த ஹார்ட் டிசீஸ் சொன்ன இல்லையா, ஆன்டிகோஆகுலன்ஸ், அந்த மெடிசன்ஸையும் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் அது டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு மருத்துவ அணுகி அதுக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டு செய்யறது நல்லது.